The mangrove afforestation project in Mayiladuthurai district was initiated in 2023 with the support of Axis Bank CSR funds and implemented by Nature Environment and Wildlife Society, NEWS. Mayiladuthurai is one of the most climate-vulnerable districts in Tamil Nadu, having been severely affected by past disasters such as the 2004 Indian Ocean tsunami, recurrent floods, and increasing rainfall variability. Recognizing mangrove restoration as a sustainable and nature-based solution, this project aimed to enhance coastal resilience through large-scale afforestation. இந்த அலையாத்திங்கிறது எப்படி இதனால என்ன நன்மை, நாங்களாம் இது வைக்கிறப்போ பயந்த இந்த இது வந்து காடாக வளரும், பாம்பு வரும், அது வரும் இது வரும்னு எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டில் சொல்லி அறியாமையினால நாங்கள் தெரியாத இது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு 20 பேர் 40 பேர் குழுவாக சேர்த்து அலையாத்தின்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதனால் என்ன பயனுங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களே அதை வந்து விதையாக வச்சு பயிர் பண்ண ஆரம்பித்தோம். பயிர் பண்ணி நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே இந்த செடியை நட்டோம். நட்டதுக்கப்புறம் அந்த செடியெலாம் இப்போ இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அதை பார்க்குறப்ப எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கிராமத்தில் நாங்கள் வேலைவாய்ப்பு கூட அவ்வளோவா இல்லாத இருந்தோம். இந்த நியூஸ் என்ஜிஓ மூலமாக 2023 26 வரலையும் எங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். நர்சரி வளர்க்க சொல்லி கொடுத்தாங்க. நல்ல முறையில் நர்சரியை வளர்த்து வாய்க்கால் வெட்டி வாய்க்காலில் நடவு செஞ்சுருக்கோம். இப்போது செடி வளர்ந்ததால் இங்கே வந்து மீன், நண்டு, இறால் இதெல்லாம் பார்க்க முடியுது. இங்கே பறவைகள் கூட நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. வருங்காலத்தில் புயல் வெள்ளத்தால் வர்ற பாதிப்பை அலையாத்திகார்கள் தடுக்கும். To strengthen community resilience and ensure sustainable income, the project provided diversified livelihood opportunities, including vermicompost production, apiculture, beekeeping, sea bass nursery, farming, backyard poultry farming, vegetable and terrace gardening. நியூஸ் நிறுவனத்திலேருந்து தரமான விதைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தோட்டம் அமைச்சிருக்கோம். நல்லா செடி வளர்ந்துருக்கு. காய்கறி நல்லா வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். நியூஸ் நிறுவனத்துக்கு நன்றி. நியூஸ் என்ஜிஓ மூலயமா எங்களுக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. அதை நாங்கள் நன்றாக செஞ்சு முடிக்கிறோம். முதல் தரமாக 2 எடுத்தோம், 25,000 ரூபாய்க்கு விற்றோம். மரப்புனி தயாரித்தோம், 3 டன்னு எடுத்தோம், 38,000 ரூபா கிடைச்சிது. எங்கள் குழுவில் 20 பேரும் நாங்கள் அந்த அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த காசு எங்கள் வீட்டுக்கு விதமாக நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு நியூஸ் நிறுவனத்து மூலியமாக எங்களுக்கு வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுத்தாங்க. இது நல்ல மாதிரியாக பராமரிச்சுட்டு வரோம். அதை வளர்த்து வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். கடைகள் கேட்டாலும் கொடுக்க செய்கிறோம். வீட்டு செலவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூஸ் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. நியூஸ் நிறுவனத்துலேருந்து எனக்கு தேன் பெட்டி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வச்சு எடுத்தப்போ தேன் 900 எடுத்தேன். 2வது இப்போ எடுத்தேன் 500 கிராம் எடுத்தேன். அதுலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கேட்டாங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நியூஸ் நிறுவனத்துலேருந்து எங்களுக்கு வந்து கோழி கொடுத்தாங்க. கோழியை நல்ல முறையில் பராமரிச்சதுனால அது ரொம்ப எங்களுக்கு யூஸாக இருக்குது. முட்டையும் கொடுக்குது. நாங்கள் வீட்டுக்கும் எடுத்துக்கிறோம், வெளியில் கடைங்களுக்கும் விலைக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் அடையும் வச்சுருக்கோம். அது மூலமாக கோழி குஞ்சும் பொரிச்சிருக்கு. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. இதை பண்ணி கொடுத்த நியூஸ் நிறுவனத்துக்கு எங்கள் குழு சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் நிறுவனத்தின் சார்பாக கொடுவா மீன் வளர்ப்பு பண்ணை அமைச்சு கொடுத்தாங்க. அதில் 15,000 மீன் கொடுத்தாங்க. அதை நாங்கள் விற்று 1,75,000 வருமானம் ஈட்டினோம். அதை நாங்கள் 24 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். இந்த திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதனால் மீதி அமௌண்ட்டை வச்சு நாங்கள் 24 பேரும் குழுவாக சேர்ந்து மீன் வளர்க்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். NEWS also conducted hands-on training programs and organized exposure visits to build the capacity of local mangrove stewards. The project emphasized environmental education and community participation through awareness programs conducted on key global environmental days: World Wetlands Day, International Day for the Conservation of the Mangrove Ecosystem, International Coastal Cleanup Day, World Tourism Day, Climate Action Day. These programs targeted school and college students to foster environmental stewardship. The project was also visited and appreciated by government officials. In addition to plantation and community work, the project undertook research-oriented activities, including mangrove biodiversity assessment, soil carbon studies,
to evaluate carbon sequestration potential. This project demonstrates how community-driven mangrove restoration can serve as an effective strategy for climate adaptation, disaster risk reduction, and livelihood enhancement. By integrating ecological restoration with socio-economic development, News has contributed significantly to building climate resilience in the coastal regions of Mayiladuthurai. நியூஸ் நிறுவனத்திற்கும் பண உதவி செய்திருந்த ஆக்சிஸ் பேங்கிற்கும் மிக்க நன்றி. நியூஸ் நிறுவனத்திற்கும் பண உதவி செய்த ஆக்சிஸ் பேங்கிற்கும் மிக்க நன்றி. நியூஸ் நிறுவனத்துக்கும் பண உதவி செய்த ஆக்சிஸ் பேங்குக்கும் மிக்க நன்றி.